Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்மளோட முகத்துல உள்ள தேவையற்ற முடிகள் எல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட உதட்டுக்கு மேல நெற்றி பகுதிகளில் கண்ணங்களோட ஓரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பூனை முடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி முடியா இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவங்களோட அழகே வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக அவங்க வந்து வேக்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணினாலுமே மறுபடியும் அந்த இடத்துல வந்து முடி வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மறுபடியும் அந்த இடத்துல முடி வளராமல் நமக்கு தேவையில்லாத முடியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கூட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் எடுத்து இதை கட் பண்ணி இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து உரித்து வச்சுக்கோங்க. இந்த ரெமெடிக்கு வந்து நம்ம இந்த வெங்காயத்தை வந்து பயன்படுத்த போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம இந்த வெங்காயத்துக்கு உள்பகுதியில் பார்த்திங்கன்னா மெல்லிஸாக வந்து ஒரு தோல் பகுதி இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம உரித்து எடுத்து பயன்படுத்த போகிறோம். இப்போ நான் உரிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொறுமையாக மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த தோல் பகுதி வந்து தனியாக வந்துடும். இதை தான் நம்ம வந்து இதில் வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்துலேயுமே வந்து இந்த தோல் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லா வெங்காயத்துலேயுமே இருக்கிற தோலை வந்து உரித்து எடுத்துட்டேன். இப்போ இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10லேருந்து 20 துளசி இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த துளசி இலைகளை இதில் சேர்த்துட்டு இதை முதல்ல மையாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவு வந்து அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தோலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கும்போது ஒரு 5-6 சொட்டு தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த பேக்கை உங்களோட ஃபேஸில் எங்கெல்லாம் அன்வான்ட் ஹேர் இருக்குது, தேவையில்லாத முடி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து அதிகமாக தண்ணீர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது காயறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி அதே இடத்துல வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த அன்வான்ட் ஹேர் எல்லாமே வந்து ரொம்ப லைட்டன் ஆயிரும். நீங்கள் லைட்டாக தொட்டிங்க அப்படின்னாலே வலி இல்லாமல் வந்து அந்த ஹேர் வந்து தனியாக வந்துடும். இந்த ரெமெடியை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். வாரத்துக்கு 3 நாட்கள் அப்படின்னு 2 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களோட அந்த அன்வான்ட் ஹேர் வந்து வேரோட வந்து வந்துடும். திரும்ப வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அந்த இடத்துல வளராது. வேக்சிங், த்ரெட்டிங் அந்த மாதிரி வலி இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த ஹோம் ரெமெடியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% எஃபெக்டிவான ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பெர்மனெண்ட்டாக உங்களோட அன்வான்ட் ஹேர் வந்து ரிமூவ் ஆயிரும். என்னோட இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெமெடியை ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்னோட இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.